கடந்த ஜூன் 13ஆம் தேதியிலிருந்து அதாவது ஜூன் 24 வரைக்கும் ஏறக்குறைய 12 நாள் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு போர் நடந்துச்சு. இந்த போரை பொறுத்த வரைக்கும் இப்போ ஈரானை ஷியாவுடைய கொள்கை கொண்ட நாடு. அப்போ முஸ்லீம்கள் அதிகமானவர்கள் சுன்னத் ஜமாத் கொள்கை கொண்டவங்க. இப்போ இந்த போரில் ஈரானை ஆதரிக்கலாமா, ஈரானை ஆதரிப்பது கொள்கை சார்ந்த விஷயமா, இப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சில பேர் பேசுகிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம் நியாயம் எது அநியாயம் எது இப்படி தான் பார்க்கணும். இந்த இடத்துல கொள்கையை கொண்டு நிப்பாட்டுறதுங்கிறது மார்க்கத்தில் இல்லை. இந்த இடத்துல எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரான் அநியாயம் செய்தா, இஸ்ரேல் அநியாயம் செய்தா, அமெரிக்கா அநியாயம் செய்தான்னு பார்க்கும்போது பகிரங்கமான அநியாயம் செய்வது யார்? 2 நாடு, ரெண்டுமே முதலிடத்துல தான் இருக்குது. இது முதல்ல செகண்டெல்லாம் கிடையாது. அமெரிக்காவும் ஃபஸ்ட்டு தான், இஸ்ரேலும் ஃபஸ்ட்டு தான். அப்படி இருக்கும்போது அப்போ ஈரானுக்கு தான் முஸ்லீம்கள் சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது மார்க்கத்துக்கு விரோதமான விஷயம் இல்லை. கொள்கை சார்ந்த விஷயத்தில் அவங்க மோசமானவங்க தான் பல விஷயங்களில் ஷியாக்கள். ஆனால் சில அரசியல் நடவடிக்கை கரெக்டாக இருக்கும். இதை நம்ம ஏற்கனவே ஒரு 3 வருஷம் முன்னாடி நான் பேசியிருக்கேன் இது விஷயமா. அப்போ அல்லாஹ் சொல்லும்போது நன்மையிலும் தக்குவாவிலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு நல்லா சொல்கிறான். நன்மையான காரியமாக இருக்குது, இது பயபக்திக்குரிய விஷயமா இருக்குது. அப்படின்னா அது காஃபிர்களுக்கு நம்ம உதவி பண்ணலாம். அப்படிங்கும்போது இந்த ஷியா முஸ்லீம்களுக்கு உதவி செய்கிறது, அது கருத்தை தெரிவிக்கிறதாகட்டும் அல்லது உதவி செய்யக்கூடிய ஆயுதம் மேந்தி போராடக்கூடிய ஒரு நிலையில் ஒரு நாடுகள் இருந்துச்சுன்னா அவங்க உதவி செய்கிறது கடமை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நெருக்கமானவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் நமக்கு நெருக்கம் கிடையாது, அமெரிக்கா நெருக்கம் கிடையாது. பல விஷயங்களில் நெருக்கமானவங்க யார் அப்படின்னா இவங்க தான், இந்த முஸ்லீம்கள் தான், ஈரானில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் தான். அப்போ இந்த முஸ்லீம்கள் இந்த மாதிரி விஷயத்தை பேசுகிறது தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயம் இது. நம்ம இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாமா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், நியாயம் எது அநியாயம் எது, இதுதான் நம்ம பார்க்குறோம். அப்போ நியாயத்தின் பக்கம் நம்ம நிற்கும்போது ஈரான் பக்கம் நியாயம் இருக்குது. இப்போ அணு ஆயுதத்தை ஏன் அமெரிக்கா விற்கலையா? அணு ஆயுதம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஏராளமான அணு ஆயுதங்கள் அமெரிக்கா வச்சுருக்குது. ஏறக்குறைய 5300 அணு ஆயுதங்கள் வச்சுருக்குது. இஸ்ரேல் 90 வச்சுருக்குது. அப்போ எல்லாம் இவங்க வச்சுருக்க அணு ஆயுதம் அழிச்சிட்டு ஈரான் பக்கம் பேச நியாயம் இருக்குது. இவங்க எல்லாம் வச்சுக்குவாங்க, இவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க, இவங்க நம்பர் 1 நாடாக இருக்கணுங்கிறத எல்லாம் அட்டுளையும் அக்கிரமம் பண்ணுவாங்க. அது யாரும் தட்டி கேட்கக்கூடாது அப்படிங்கிறது நியாயமான விஷயம் இல்லை. அப்போ காசாவில் பார்த்தா அநியாயமாக அப்பாவி மக்கள் கொலை செய்யப்படுறாங்க. இதெல்லாம் தட்டி கேட்கல, இதை தவறுன்னு கூட சொல்லலை. இப்படிப்பட்ட கவர்மெண்ட் தான் அமெரிக்க கவர்மெண்ட், இஸ்ரேல் கவர்மெண்ட்டும். அப்போ அப்படி இருக்கும்போது நாம் ஒரு ஒரிஜினலாக நம்ம குரானையும் ஹதீஸையும் படிக்கும்போது எடுத்து படிக்கும்போது 30வது சூறாவை பாருங்கள். 30வது சூறாவை பார்க்கும்போது பாரசீகர்களுக்கும் ரோமர்களுக்கும் போர் நடக்குது மக்கால இருக்கும்போது. அப்போ பாரசீகர்கள் வெற்றி கொள்கிறாங்க. பாரசீகர்கள் வெற்றி கொள்வது முஸ்லீம்களுக்கு கவலை அளிச்சிச்சு. ஏன்னா பாரசீகர்கள் அப்படிங்கிறவங்க அக்னி ஆராதனைக்காரர்கள், அது நெருப்பை வணங்கக்கூடிய மஜூசிகள். அதே போல் ரோமர்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய வேதம் வழங்கப்பட்ட நம்ம எப்படி பேசுகிறோமோ அந்த மாதிரி விஷயங்களை பேசுவாங்க. அப்போ ஒத்து போது பாருங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகட்டும் சஹாபாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த விஷயத்தை பேசும்போது அபூபக்கர் சித்திக் அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. சில காஃபிர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாரசீகத்துடைய வழிபாடும் மக்கா காஃபிரோட வழிபாடு ஏறக்குறைய ஒன்றா இருக்குது. அப்போ அவங்க சந்தோஷம் அடைகிறாங்க. அப்போ அதே மாதிரி கொள்கை ரீதியாக பல விஷயங்களும் ரோமர்களும் முஸ்லீம்கள் ஒன்றா இருக்கும்போது அப்போ முஸ்லீம்கள் இந்த ரோமர்கள் வெற்றி பெறணும் அப்படிங்கிறத விரும்புகிறாங்க. அப்போ அதே மாதிரி தான் இங்கே விரும்பணும், ஈரான் வெற்றி கொள்ளணுங்கிறத விரும்பணும். இந்த ஆயத்தின் அடிப்படையில் 30வது சூறாவில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்லும்போது அலிஃப் லாம் மீம் ரோமபுரி பாரசீகர்கள் வெற்றி கொள்ளப்பட்டது, சமீபத்தில் பூமியில் அவர் தோல்விக்கு பின் அவர்கள் வெற்றி அடைவார்கள். அல்லாஹ் முன்னறிவிப்பு செய்கிறான். பாரசீகம் வெற்றி அடைஞ்சிருச்சு, கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் நிச்சயமாக ரோமர்கள் வெற்றி அடைவாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது மக்கால அருளப்பட்ட வசனம். மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுக்கப்புறம் ஹிஜ்ரி 2ல் பத்ரு போர் நடக்குது. பத்ரு போரில் முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைக்கிது. அதே நேரத்திலேயே பாரசீகர்களை ரோமர்கள் வெற்றி பெறுறாங்க. இது ரெட்டிப்பு மகிழ்ச்சி. முஸ்லீம்கள் தாங்களும் வெற்றி கொள்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாரசீகர்களை
ரோமர்கள் வந்து வெற்றி கொள்கிறாங்க. அப்போ இந்த அடிப்படையில் பார்த்து கொள்கை சார்ந்த சில விஷயங்கள் முரண்பாடுகள் வந்து நமக்கு ஷியாவுக்கும் இருந்தாலும் நியாயம் அநியாயம் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது நாம் வந்து அவங்களுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணணும். அப்போ இதுதான் நியாயமானது. அப்போ இதையெல்லாம் வந்து கருத்தில் வைக்காமல் வந்து அவங்க ஷியாக்கள் இது இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து எல்லா இடங்களிலும் நம்ம வந்து பொருத்தக்கூடாது. இதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து கவர்மெண்ட்டு சவுதி கவர்மெண்ட்டு வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும். சவுதி கவர்மெண்ட் எந்த விதத்துலேயும் வந்து எதையுமே கண்டுக்கிறது இல்லை. கேடு கெட்ட போங்க இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து கொண்டு வந்துடுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களும் ஈரானும் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது இவங்களுக்கான போர் அப்படி, அதாவது இதை வந்து எப்படி கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது முழுசாக பார்க்கும்போது இது போர் சம்பந்தமாக வந்து நம்ம முழுசாக வந்து இது இஸ்லாத்துடைய வெற்றி அப்படின்லாம் கிடையாது. நியாயம் அநியாயம் சொல்லி பார்க்கும்போது அந்த வகையில் வந்து இவங்கள்ட்ட வந்து ஒரு வெற்றி தான் கிடச்சிருச்சு. ஏன்னா ஈரான் மக்கள் வந்து வெற்றி கொண்டாடும் போது இதுவும் அடி பலமாக விழுந்திருக்கு. இஸ்ரேலுக்கு வந்து அவங்க எதிர்பார்த்ததை விட அடி பலமாக விழுந்திருக்குது. அடி பலமாக விழுகும் தான் வந்து அவங்க சமாதானத்தின் பக்கம் வந்திருக்கிறாங்க. அப்போ சமாதானத்தின் பக்கம் வரும்போது இன்னும் கொஞ்சம் வந்து தீவிரம் காட்டியிருக்கலாம் யார், ஈரான். அப்போ காசாவில் நடக்கூடிய தாக்குதலை வந்து நிப்பாட்ட சொல்லியிருக்கலாம். அப்போ அந்த வேலையில வந்து தவற விட்டுட்டாங்க. இது வந்து ஒரு பக்கம் வெற்றியாக இருந்தாலும் ஈரானுக்கு வெற்றியாக இருந்தாலும், அதாவது இஸ்ரேல் அடிபணிஞ்சிருச்சு, அதே மாதிரி அமெரிக்கா அடிபணிஞ்சிருச்சு, இது ஒரு வகையில் வெற்றி தான். ஆனாலும் இது முழுமையான வெற்றியாக நம்ம சொல்ல முடியாது. என்கிட்ட எல்லாருமே சுயநலமாக தான் இருக்கிறாங்க. நம்ம சவுதி கவர்மெண்ட்டை சுயநலம் சொல்கிறோம், கண்டிப்பாக சுயநலமாக தான் இருக்குது. நேரம் கிடைக்கும் போது ஈரான் கவர்மெண்ட்டும் சுயநலமாக செயல்பட காட்டுது இந்த போர் நிறுத்தம். அப்போ இந்த போர் நிறுத்தத்துக்கு என்ன பண்ணியிருக்கணும், 12 நாள் போர் நிறுத்தம் நடந்துருச்சு. நடக்கும்போது இன்னும் சில நாட்கள் எங்களோட வந்து போர் நிறுத்தம் பண்ணுறீங்க, சரியான விஷயந்தான். இப்போ அப்பாவி மக்களை வந்து தாக்கிட்டு இருக்கிறீங்க. காசாவில் பார்த்து யாருக்கு 1.5 வருஷம் தாண்டிடுச்சிங்களா, 1.5 வருஷத்துக்கு மேலே நடக்குது. அப்போ இந்த போர் நிறுத்தத்தை வந்து வலியுறுத்தினாங்களா இல்லையா? வலியுறுத்தலை. இந்த அதாவது வந்து அப்பாவி மக்களை தாக்குறாங்க, அந்த அப்பாவி மக்கள் சப்போர்ட்டாக நாங்கள் இருப்போம்னு சொன்னாங்க. எல்லா நாடுகளை விட இவங்க தான் வந்து முன்னாடி சொன்னாங்க. அதுக்காக வந்து சில விஷயம் நடவடிக்கைகள் எடுத்தாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த போரை இவங்க நிப்பாட்டுறதுக்கு முன்னாடி இதை வலிமையாக செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். இன்னும் சிறப்பான ஒரு நடவடிக்கை நம்ம வந்து ஈரானை வந்து நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த நடவடிக்கையில் வந்து அவங்க வந்து தவறளிச்சிட்டாங்கிறது தான் நம்ம எல்லா வீடியோஸ் சில விஷயங்கள் பார்த்த வகையில் நமக்கு தெரிய வருது. அப்போ தான் ஈரானை பொறுத்த வரைக்கும் ஷியா கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அவங்க நியாயமாக செயல்படும் போது, நீதிக்கு வந்து அவங்க சாட்சியாக இருக்கும்போது அதுக்கு உதவி செய்வது தான் முஸ்லீம் மீது கடமை. அல்ஹம்துலில்லாஹி